கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் நாங்கள் எங்கள் வீட்டுக்காருக்கு பித்தப்பையில் கல்லுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போனாக்கா பித்தப்பையை அழுகி போச்சு. ஒரு மாதமாக இந்த சைடில் ஒரு டியூப்பு வச்சுட்டாங்க. ஒரு மாதம் கழித்து தான் இந்த டியூப்பை எடுப்போம். அதில் அந்த அழுக்கு சீழெல்லாம் வந்தால் தான் நாங்கள் எடுக்க முடியும், இல்லைன்னா திருப்பியும் அது இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னாங்க. நாங்கள் எப்போ மாதம் அன்பரின் பாதருக்கு வருவோம். சரி, இந்த டியூபோடு போன மாதம் கூட்டின்னு வந்துட்டோம். அவரை டியூபோட கூட்டின்னு வந்து, ஐயா உனக்கு இந்த இதோட தீர்ந்து போச்சு மகனை எல்லாம்னாரு. அதே மாதிரி போய் 3ஆவது நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டியூப்பை 15 நாளே எடுத்துட்டாங்க, ஒன்றுமே இல்லைன்னு. கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அற்புதங்களையும் செய்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் மார்க் ரிச்சர்டு. நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வரேன். எனக்கு போன மாதத்தில் சுகர் 550 ஆகிடுச்சு. 550 ஆகிட்டதோடனே போய் நாங்கள் ஒரு மருத்துவமனையில் செக் பண்ணும்போது உனக்கு 2 கிட்னியுமே ஃபால்ட் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஐயாவுடைய ப்ரேயருக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் ஜெபம் கேட்டோம், ஜெபம் பண்ணினாங்க. காலையில் அதிகாலை வேலையில் ஐயாவுடைய பிரசன்னத்தை கேட்டுட்டு தான் நான் எங்கேனாலும் போவேன். அப்படியே எங்கள் உள்ளம் உடைஞ்சு போயிடுச்சு, என்ன செய்யறதுனே தெரில. நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்ற தலைப்பில் ஐயா பேசினார். ஐயாவோட பிரசங்கத்தை கேட்டு போய் வேற ஒரு மருத்துவமனையில் செக் பண்ணதில் உனக்கு கிட்னியே ஃபால்ட் இல்லை, ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். நேற்று தினத்தில் போய் சுகர் செக் பண்ணோம், நேற்றும் கிட்னி டேமேஜே இல்லை, ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். 550 இந்த சுகரு 250 வந்தது. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் அமுதாராணி. நான் ஆதம்பாக்கத்துலேருந்து வரேன். டிசம்பர் மந்த் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ப்ளீடிங் ஆகிட்டு இருந்தது. ஸ்டொமக் கொஞ்சம் பெயினாக இருந்தது. டாக்டர் கன்சல்ட் பண்ண போனோம். அப்புறம் டாக்டர் நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்த்துட்டு, உங்களுக்கு கட்டி இருக்கலாம், நீங்கள் உடனே போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் உடனே எடுக்கலை. நான் சரி அன்பரின் பாதத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் போய் ஸ்கேன் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஜான்வரி ப்ரேயருக்கு வந்தேன் நான். அப்போ எனக்கு வாக்குத்தத்த வசனம் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று எனக்கு வாக்கு கொடுத்தாரு. நான் அதை ஜெபிச்சுட்டு போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தேன். அதில் எந்த ஒரு கட்டியும் இல்லை. கர்த்தர் எனக்கு கிருபையாக எல்லாவற்றையும் நார்மலாக்கி கொடுத்தார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முன்னையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 4வது வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, அவர் கொடுக்க நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அவர் தன்னுடைய கரத்தை திறக்க நாம் நன்மையினால் திருப்தி ஆகிறோம். இன்றைக்கு நிறைய செல்வங்களையும் ஆசீர்வாதங்களையும் மனதார ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து, இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் அத்தியாயத்தை ஆண்டவர் தொடங்கி வைக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இது கிடைக்கல அது கிடைக்கல, புலம்பாத விடு, பரவாயில்ல, ஆண்டவரை என்ன தர போறீங்க? ஆபிரகாம் அன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே திடீரென்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முன்னால நின்று சொல்லுகிறார் தரிசனத்திலே, ஆபிரகாமே ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகமும் மகாபரிய பலனுமாயிருக்கிறேன். ஆனால் ஆபிரகாம் என்ன தெரியுமா பதில் சொன்னான்? அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, இன்னைக்கு என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க, எனக்கு என்னத்தை தருவீர்? நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே. இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறதெல்லாம் சரி, எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பை அவன் ஆண்டவரிடத்தில் சொன்னான். என்னத்தை கொடுப்பீர்?
நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே. ஆண்டவர் வெளியே கூட்டு வந்து வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பாருன்னு சொன்னார். அது அண்ணாந்து பார்த்து நீ கவுண்ட் பண்ணு, ஒன்றொன்னா எண்ணி பாருனாரு. அவனால் எண்ண முடியலை. ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியும் இதே போல எண்ணி முடியாததாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என்னத்தை தரப்போகிறேன்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு இன்னும் ஒரு நல்ல வாழ்க்கை இல்லாமல் நிற்கிறேனே, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை இல்லாமல் நிற்கிறேனே, இன்னும் டிகிரி படிக்க முடியாமல் நிற்கிறேனே, ஆண்டவரே இன்னும் எனக்கு ரட்சிப்பின் பரிபூரணம் இல்லாமல் நிற்கிறேனே, எனக்கு என்ன தரப்போறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி உங்களுடைய இருதயம் நீண்ட நாள் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கினதை கேளுங்கள். அந்த பொக்கிஷம் எந்த அந்தகாரத்தில் இருந்தாலும் முன்னே போய் அவைகளை எல்லாம் உடைச்சி, தடைகளை உடைச்சி அதை எடுத்து கொண்டு வந்து உன் கையிலே கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய எல்லா தரித்திரங்களை ஆண்டவர் மாற்றப் போகிறார். எல்லா பஞ்சங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். சொட்டு சொட்டாய் வருகிற ஆசீர்வாதங்களை இனி மதகுகளை திறந்து விட்டு மடை திறந்த வெள்ளம் போல உங்களுக்கு நேராய் வரப்போகிறார். உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய செழிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுடைய ஊழியத்தில் ஒரு மகிமையான செழிப்பு, ஒரு மகிமையான அறுவடை, ஆத்தும அறுவடையை கர்த்தர் கொடுக்க போகிறார். நல்ல வல்லமையின் வரங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இது உன்னுடைய ஆசீர்வாதத்தின் வாசல்களை ஆண்டவர் திறந்து விடுகிற நேரம். அடைப்புகளை எல்லாம் பிடுங்கி விடுகிற நேரம். எல்லாம் மூடப்பட்ட வாசல்களை எல்லாம் திறந்து விடுகிற நேரம். இது பாக்கியமான நாள். இன்றைக்கு உன்னுடைய உபத்திரவத்திற்கு முடிவு வருகிறது. உன்னுடைய தரித்திரத்திற்கு முடிவை கொண்டு வருகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி கட்டுகளை எல்லாம் அறுத்தறிகிறார். உனக்கு விரோதமாக எங்கே மந்திரவாதம் பண்ணியிருந்தாலும் எல்லா மந்திரவாத வல்லமைகளை ஆண்டவர் அழித்து கொண்டிருக்கிறார். செய்வினை கட்டுகளை எல்லாம் கர்த்தர் அழிக்கிறார். அழிவின் காலங்களுக்கு முடிவு வருகிறது. வாழ்வின் காலங்கள் ஆரம்பிக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அவர் உனக்கு முன் செல்லுகிற தேவன். உன்னுக்கு முன்னால் போய் கோணல் மாணல்கள், கரடு முரடானவைகள் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு என்னை ஃப்ரீயாக சந்தோஷமாக ஆண்டவர் உனக்காக வைத்திருக்க இலக்குகளை அடைய ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அவர் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்கி ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் எடுத்து உனக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீ அதை வாங்கி கொண்டு போய் இந்த பூமியிலே பெரிய செல்வ சீமானாய் கர்த்தருக்கு சாட்சியுள்ள ஒரு மனுஷனாக, மகளாக எழும்பி பிரகாசின்னு ஆண்டவர் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். சரி, அவர் முன்ன போனால் என்னெல்லாம் நடக்கும்? ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது பொக்கிஷம் புதையலெல்லாம் தடைகளை உடைச்சி எடுத்து தருவேன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், முன்ன போய் இடிஞ்சு கிடக்கிற உன் வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுவார். முன்னால் போய் எரேமியா 42:10 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்டணத்திலே நீங்கள் தரித்திருந்தால் அப்படின்னா ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் குடியிருக்க ஒரு பட்டணத்தை கொடுக்கிறார், படிப்பதற்கு ஒரு பட்டணத்தை கொடுக்கிறார், ஒரு பள்ளிக்கூடத்தை கொடுக்கிறார், ஒரு கல்லூரியை கொடுக்கிறார். அவர்கள் கடைசியாக செட்டில் ஆகிறதற்கு ஒரு தேசத்தை கொடுக்கிறார். பிறந்தது ஒரு இடமாக இருக்கலாம், வளர்ந்தது வேலை செய்தது இன்னொரு இடமாக இருக்கலாம், கடைசியாக செட்டில் ஆகிறது இன்னொரு இடமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் எல்லாமே ஒரே இடமாக இருக்கலாம். பிறந்தது, வளர்ந்தது, முன்னேறினது, காலத்தை முடிக்கிறதெல்லாம் ஒரே தேசமாய் ஒரே இடமாக இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அது தேவ திட்டத்தின்படியான இடமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொன்னபடி இந்த தேசத்திலே நீ தரித்திருந்தால் அப்படின்னா என் சொல் பேச்சு கேட்டு நீ இங்கே இருந்தியன்னா அப்படின்னு அர்த்தம். சில நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய சொல் பேச்சு கேட்க மாட்டோம். சிலர் சொல்லுவாங்க, ஒன்றில் சுய புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொல் புத்தியாவது கேட்கணும், ரெண்டும் இல்லைன்னா இவனை எங்கே கொண்டு போய் சேர்க்கறதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்தி
உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவான். ஒவ்வொரு காரியத்தில் உன் படிப்போ வேலையோ தொழிலோ ஊழியமோ எந்த வெளிதேசத்து பிரயாணமோ எல்லாத்திலையும் நான் உனக்கு வழிகாட்டு, உனக்கு ஆலோசனை செல்வேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தில் நீ தரித்திருந்த அப்படின்னா நான் சொல்ற பேச்சை கேட்டு நீங்க இருடான்னு சொல்ற. நீங்க இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கட்டுவேன். ஏன்னா ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குணாதிசயம். நான் சொல்கிறபடி இங்கே கீழ்ப்படிஞ்சு இங்கே இருந்தேன்னா நான் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புவேன். அடுத்த ஆண்டவர் சொல்ல, உன் வாழ்க்கையை கட்டுறது மட்டும் இல்லை, உங்களை இடிக்க மாட்டேன். நானும் இடிக்க மாட்டேன். நான் சொல்லி ஒரு இடத்துல உன்னை உட்கார வச்சேன்னா பிசாசால உன் வாழ்க்கையை இடிக்க முடியாது. எந்த மாந்திரிக வல்லமைனாலும் உன் வாழ்க்கையை இடித்து போட முடியாது, சிதைத்து போட முடியாது. உங்களை பிடுங்க மாட்டேன், மாறாக உங்களை இந்த தேசத்திலே நான் நாட்டுவேன் என்று சொல்லுகிறார். இந்த பட்டணத்தில் நான் உன்னை நாட்டுவேன். இந்த பட்டணம் உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான செல்வங்களோடு கூட உனக்கு முன்பாக இருக்கிறது. இந்த பட்டணத்தில் நீ வாழ்ந்து எல்லாவற்றிலும் சுகமாயிரும். சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம், இங்கே வந்ததுலேருந்து எனக்கு அழிவுகள் தான் மிச்சம். ஒருவேளை நீ சொல் பேச்சு கேட்காம இங்கே வந்து அந்த அழிவை நீ கண்டு கொண்டிருக்கலாம். இப்போ என்ன பிரதர் பண்ணுறது? ஆண்டவரே என்னை மன்னிங்க, நீங்கள் அப்போவே சொன்னீங்க, நான் கேட்கல, நானாக வந்துட்டேன். சிலர் சொல்லுவாங்க, அவன் திமிரு பிடிச்சி இன்றைக்கி திமிர்னாலே அழிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொல்லார், என் சித்தத்துக்கு நான் ஒப்புக்கொடுன்னு சொன்னேன், நீ கேட்காம வந்து இன்னைக்கு கஷ்டப்படுற பாரு. ஏன்னா நமக்குன்னு நியமித்திருக்கிற இடத்துல நமக்குரியது ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக எல்லாம் ரெடியாக இருக்குது. ஒன்றுமே இல்லாத இடத்துல வந்துட்டு நீ ஒன்று கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒன்றொன்னா ஸ்டார்ட் பண்ணுற, உன்னால் முன்னேற முடியலை. சிலர் சொல்கிறத பார்த்துருப்பீங்க, நான் தொட்டதெல்லாம் எனக்கு துலங்குது, நான் தொட்டதெல்லாம் எனக்கு பொன்னாகுது. பைபிள் அதுக்கு ஒரு வசனம் இருக்கிறது, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ பாருங்க, நீ செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா அதுக்கு பின்னணியில் தேவ திட்டங்கள் இருக்க வேண்டும், நியமித்திருக்கிற அந்த தேவ சுத்தம் இருக்க வேண்டும். இப்போ தேவ சித்தம் இருந்து ஒரு இடத்துல இருந்தேன்னா யார் உனக்கு அழிவை கொண்டு வந்தாலும் அதையும் தாண்டி நீ பீறிட்டு கொண்டு முன்னேறுவது ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. அதெல்லாம் தாண்டி எவன் உன்னை தடுத்தாலும் உன் வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. எவன் என்ன நினச்சாலும் உன் வாழ்க்கையை இடிக்கவே முடியாது. என்ன புறங்கூறினாலும் சரி, என்னதான் மொட்டை பெட்டாசி எழுதி போட்டாலும் சரி, என்னதான் உனக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணாலும் சரி, கர்த்தர் உனக்கு ஆதரவாக இருக்கிறபடியினாலே வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஈசாக்குடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னார், இந்த கேரார் என்கிற பட்டணத்துக்கு போன்னு சொல்கிறார். நல்ல கவனிங்க, கீழ்ப்படிதல். ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தில் ரொம்ப பேக்கில் இருக்க வேண்டிய இன்னொரு காரியம் கீழ்ப்படிதல். இந்த கேரார் என்ற பட்டணத்துக்கு போன்னு சொல்கிறார். அங்கே போன அந்த பட்டணம் அவர் ஆண்டவர் அவனை அனுப்பும் போதே பயங்கர பஞ்சத்தில். அதில் ஒரு வசனம் இருக்கிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சமே இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் அந்த தேசத்தில் அந்த பட்டணத்தில் இருந்தது. அப்படின்னா ஒரு பஞ்ச காலத்தில் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், அங்கே ஏற்கனவே காய்ஞ்சி போய் கிடக்கு, அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம். அன்னைக்கு ஈசாக்கு அப்படி நினைக்கல. அவருக்கு நல்லா தெரியுது இங்கே பஞ்சகாலம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் போகிறேன், அவ்வளோதான். ஆண்டவர் சொல்லி போனால் நமக்கு அங்கே உள்ள எல்லா காரியமும் ஆல்ரெடி அங்கே ரெடியாக இருக்கும். உலகத்தாருக்கு பஞ்சகாலமாக இருக்கலாம், ஆனால் நமக்கு சாதகமான காற்று அங்கு வீசும். அவன் அந்த வார்த்தையை நம்பி போனான். அதான் சொன்னான், சொல் பேச்சு கேட்கணும். அதுதான் இந்த வார்த்தையை நான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய சொல் பேச்சு கேட்கணும். பேசி கேட்டு போனால் போய் பார்த்தாச்சுன்னா அவன் எங்கே கிணறு தோண்டினாலும் அவனுக்கு தண்ணி வந்துட்டே இருந்துச்சு. அதே ஊரார் அந்த இடத்துல இருந்துட்டு கிணறு தோன்றாங்க, ஒரு செட்டு தண்ணி வரல. காரணம், இயற்கை எல்லாம் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. மழை இல்லை, பஞ்சகாலம். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் விவசாயம். ஆனால் அந்த பஞ்சகாலத்தில் சொல் பேச்சு கேட்டான் ஈசாக்கு. இங்கே போப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. அவன் எதுவுமே மாறி பேசலை, போனான். ஆண்டவர் தானே அனுப்பினார். அவனுக்கு நல்லா தெரியுது இயற்கை எதிர்மறையாக இருக்கிறது, அங்கே இருக்கிற ஜனங்கள் எதிர்மறையாக இருக்கிறார்கள், இடம் புதுசு, எல்லாம் புதுசு. ஆனால் ஒன்று மட்டும் பழசு, அவன் கும்பிடுகிற தேவன், அவன் ஆராதிக்கிற தேவன், அவன் வழிபடுகிற தேவன், அவனுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி போன் சொன்ன தேவன் அவனுக்கு புதியவர் அல்ல, பழக்கமானவர். இடம் பழக்கமானதல்ல, அங்க இருக்கிற மனுஷர்கள் அவனுக்கு பழக்கமானவர்கள் அல்ல. உனக்கு தெரிந்த ஒருவர், பழக்கமான ஒருவர் இயேசு இருக்கிறார். அவர் உன் கூட வர்ற பாரு, போயிட்டே இரு. எங்க ஊருக்கு போனாலும் அவர் எங்க போனாலும் உன்னை பாதுகாப்பார், எங்க போனாலும் உனக்கு வழிகளை திறப்பார். உனக்கு உள்ளதெல்லாம் அங்க ரெடியா இருக்கும். என்ன நடந்துச்சு? வேதம் சொல்லுகிறது, அந்த பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான்.
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்து ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினான். ரகசியம் என்ன? ஆண்டவருடைய சொல் பேச்சு கேட்டான். அதான் இந்த வசனம், இந்த தேசத்திலே நீங்கள் தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன். என் சொல் பேச்சு கேட்டீங்கன்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், அவன் வாழ்க்கை இடிக்க விட மாட்டேன். அந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஊராரெல்லாம் அவன்கிட்ட சண்டை போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் துறவு தோண்டும் போது தண்ணி வரல. இது எங்களுடைய இதில் இந்த வச்சுக்கோ, அவனுக்கு தெரியும் ஒரு வழி அடைச்சா இன்னொரு வழி ஆண்டவர் தரப்பார். இன்னொரு இடத்துல போய் கிணறு தோண்டினா தண்ணி வந்துச்சு, அங்கேயும் சண்டை போடுற இருந்தால் வச்சுக்கோ. 3வது ஒரு இடத்துல போய் கிணறு தோண்டினா அங்கேயும் தண்ணி வந்தது. அதுக்கு ரகபோத்துன்னு பேர் போட்டான். ஏன்னா அதுக்கு பிறகு அவனிடத்தில் ஒருவனும் வாக்குவாதம் பண்ண வரவில்லை. இன்னைக்கு வரைக்கும் நீ கஷ்டப்பட்டதை எடுத்துக்கொள்வதற்கு, பிடுங்கிக் கொள்வதற்கு நிறைய பேர் கங்கணம் கட்டி வந்திருக்கலாம், பிடுங்கி இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் தீர்க்க தரிசனமாக, ஒவ்வொருவருக்கும் ரகபோத்தின் காலங்கள் ஆரம்பிக்கிறது. வாக்குவாதம் இல்லாத, தடை இல்லாத, ஒருவனும் பிடுங்க முடியாத ஆசீர்வாதத்தின் வாசல்களை கர்த்தர் திறக்கும்படியான காலங்கள் உங்களுக்காக இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கு அது ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருளுவீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடையின் ஆவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேபிரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து,
யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம் 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291947999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.